வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 7.5 ஹெச்பி சோலார் பம்பிங் சிஸ்டம். கும்பகோணம் பக்கத்தில் சாக்கோட்டையில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே போர் வந்து ஒரு 150 அடி போட்டிருக்காங்க. பம்பு வந்து 80 அடியில் வச்சுருக்குறோம். இது வந்து 7.5 ஹெச்பி சிஆர்ஐ பம்பு. கும்பகோணத்தில் ரொம்ப பிரபலமான எலக்ட்ரிக்கல் பம்பிங் நிறுவனம் சாமு அண்ட் சாமுன்னு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுடைய சொந்த வயல் இது. இபி போஸ்ட் இழுக்கிறதுக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப வருஷமாக ஃப்ரீ கரண்ட்டும் கிடைக்கல. அது மாதிரி தக்காலில் போட்டாலும் லோ வோல்டேஜு, அடிக்கடி ஒரு ஃபேஸ் கட் ஆகிறது. இந்த மாதிரி பகலில் கரண்ட்டு கட் ஆகிடும், நைட்டு நேரத்தில் போய் பாசனம் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு 7.5 ஹெச்பி சோலார் பம்பிங் சிஸ்டம் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப பிரமாதமான டெலிவரி. ஒரு நிமிஷத்துக்கு 750லேருந்து 800 லிட்டரு பம்பிங் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் சர்வசாதாரணமாக 5 ஏக்கர் பாசனம் பண்ணலாம். அந்த அளவுக்கு போரில் தண்ணி நல்லா இருக்குது. அதுமாரி சோலார் பேனல்லேருந்து கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பாருங்கள், நிழலான ஒரு மேகமான நாள் இது. வந்து ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு நாள் இல்லை, ஒரு உச்சி வெயில். இப்போது நிழல் நேராக கீழே விழுது, அதை பாருங்கள். மங்கலான ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய மேகம் சூழ்ந்த ஒரு நாள் தான். ஆனாலும் இந்த மோனோ கிறிஸ்டலைன் பேனல் பைஃபேஷியல் 2 பக்கமுமே சோலார் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இதிலிருந்து வரக்கூடிய நமக்கு பவர் வந்து ரொம்ப பிரமாதமாக கிடைக்கிது. அதனால் இதில் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, முழுமையாக கிட்டத்தட்ட அந்த 7.5 ஹெச்பி பம்பை ஒரு 3 ஃபேஸ் மின்சாரத்தில் ஓட்டுனா எந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் நமக்கு நல்லாவே கிடைக்கிது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இங்கே எல்லாமே ஏ டு செட்டு எல்லா ஒர்க்குமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு கான்க்ரீட் போடக்கூடிய பைல் ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் இருந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சர் போடுறது, அதுக்குரிய பெயிண்டிங்கு. ஏற்கனவே நம்ம கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்குறோம். அந்த கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருந்தால் கூட இதுக்கு மேலே எபாக்சி கோட்டிங் இல்லைனா அலுமினியம் பெயிண்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் டூரபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெயில்லையும் மழையிலையும் பனிலையும் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அப்போ வருஷத்துக்கு ஒருக்க பொங்கல் சமயத்தில் ஏதாவது இதில் துரு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டாலே போதும். ஒரு 20 வருஷத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்குறோம்.